ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் 1/2 hour. சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் 1/2 kg. 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் 1/2 kg வெங்காயம். முட்டை வந்து 4 முட்டை வேக போட்டு வச்சுருக்கோம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக இருந்தது. 2 டேபிள் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா இருந்தால் ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அப்புறமா வதக்கிட்டு ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 3 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தயிரில் வந்து சிக்கனுக்கு வாஷ் பண்ணோம்ல, அதில் மஞ்சள் தடவி வச்சுருக்கோம். அப்புறமா வந்து நம்ம தயிருக்கு அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு நாங்கள் 3.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் வடிக்கிற அரிசினா 4 கிளாஸ் தண்ணி விடணும். நல்லா அது கொதித்த உடனே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விட்டிக்கோங்க. அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ள வெங்காயம், பச்சடி, முட்டை உரிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.